Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 250க்கு மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதியாக்குறிச்சி ஊராட்சி பகுதியில் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அரசு சார்பில் விண்வெளி பூங்கா அமைக்க விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதியினர் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட சுமார் 250க்கு மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாயிகளின் பாதுகாவலன் என தம்பட்டம் அடித்த திமுகவினரின் நாடகம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். உப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியப்பன் தனது நிலத்தில் கடன் பெற்று விளைவித்த நெற்பயிர்கள் கனமழையில் மூழ்கி அழுகியதால் கடனை எப்படி அடைப்பது என மன உளைச்சலில் களைக்கொல்லி மருந்தை அருந்தியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார். நானும் டெல்டா காரன் தான் என்று வாய்ப்பந்தல் போடும் விடிய அரசின் முதல்வர் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி விவசாயிகள் தற்கொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலத்தில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நியமனம் வழங்க வலியுறுத்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் மனு வழங்கினர். முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த அவர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பணிகளில் குறைவான பணியிடங்களை மட்டுமே நிரப்புவதாகவும் அந்த பணியிடங்களுக்கான நியமனத்தையும் காலம் தாழ்த்தி வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதை திட்டப்பணிகள் திமுக ஆட்சியில் மந்தகதியில் நடைபெறுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரை சரமாரி கேள்வியால் திணறடித்தனர். வண்ணாரப்பேட்டை மின்ட் போஜராஜன் நகர் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் ரயில்வே கேட் மூடப்படுவதால் ஏற்படும் நெரிசலை தடுக்க சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் கிடப்பில் போடப்பட்டு தற்போது ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் அவசர சிகிச்சைக்கு சென்றவர்கள் உயிரிழந்த சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த ராயபுரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி திணறடித்தனர். மக்களுக்கு நன்மை என்றாலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்றால் விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை முடக்குவதிலேயே முழுமூச்சாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ரயில்வே கேட்ல ஆட்டோலயே ஒரு குழந்தை சுமந்து பெற்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைங்க உயிர் இழந்தவங்க இருக்காங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 2010 சாங்ஷன் பண்ண போது 1 கோடி ரூபாய் 2016 வரைக்கும் ரீவர்க் பண்ணி 20 கோடி ரூபாய் ஆக்கிட்டாங்க. அப்போ கூட இந்த இது நம்மளுக்கு முடியல சார். இது தடுக்கிறதுக்கான விஷயம் என்ன சார்? இதுல அப்படி என்னதான் இருக்கு? 250 குடும்பம் இருக்க கர்நாடகாலேயே 90 நாட்கள்ல அவ்வளவு பெரிய சப்பையும் 1 கிலோமீட்டருக்கு ரோடையும் போட்டு கொடுத்தாங்க. இங்க 4500 குடும்பம் இருக்கு. ஒரு மனித நேயம் இருக்காதா சார்?